அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராஜபாளையம் முத்தையம்மை சங்கம் தொடர் கருத்துரை அரங்கம். இன்றைய ஆய்வரங்க தொடர் எண் 92. முதலில் கடவுள் வாழ்த்து. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நற்றுணையாவது நமச்சிவாயவே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அவையிலே இணைந்திருக்கும் கவிக்கோ அவர்களையும் தலைமையுரை ஆற்ற இருக்கிற முனைவர் இவாஞ்சலி மனோகரன் ஐயா அவர்களையும் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிற காமராஜர் அவர்களையும் மற்றும் அவையில் இணைந்திருக்கிற குமரி செல்வன் ஐயா அவர்கள், அறிவன் ஐயா அவர்கள், அசோகன் சாமுவேல் ஐயா அவர்கள், கவிஞர் ரமேஷ் எத்திராஜன் அவர்கள், இன்னும் கந்தன் ஐயா அவர்கள் மற்றும் இன்னும் இணைய காத்திருக்கிற அனைத்து கவி சான்றோர்களையும் ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் சார்பாக வணங்கி வருக வருக என வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய அவையிலே சிறப்புரை வழங்க வந்திருப்பவர் திருக்குறள் கே காமராஜ் ஐயா அவர்கள். சிறந்த கவிஞர், கடமை உணர்வு மிக்க காவல்துறை அதிகாரி என நினைக்கிறேன். சிறந்த கவிஞர், பேச்சாளர். இன்றைக்கு தேசியமும் தெய்வீகமும் என்ற தலைப்பிலே தமது செறிவான உரையை தர காத்திருக்கிறார். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் எப்படி இணைக்கப் போகிறார் என்று ஆவலாக எதிர்பார்த்திருக்கிறோம். ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் என்றுதான் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் தாய்மொழி பற்று, தாய் நாட்டு பற்று எல்லாம் இன்றைக்கு மிக தேவையாக இருக்கிறது. தேசிய கொள்கையையும் தேசத்தின் மீது பற்று வைத்தலையும் அதை எப்படி தெய்வீகமாக போற்றி அணுகி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் சொல்வார் என்பது எனது ஊகமாக இருக்கிறது. வாருங்கள் ஐயா, வந்து உங்களுடைய சிறப்பான உரையை எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லி ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் சார்பாக உங்களை வணங்கி வரவேற்று வாழ்த்தி மகிழ்கிறோம் ஐயா. வாருங்கள் ஐயா. ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் அகமார்ந்த வணக்கம். கேக்குதா? ஆமா, கேக்குது. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் இணைய வழியாக நடத்தி கொண்டிருக்கின்ற தொடர் கருத்துரை அரங்கிலே தேசியமும் தெய்வீகமும் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஆண்டோர் பெருமக்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நிகழ்ச்சியினை திறம்பட நெறியாள்கை செய்து வாழ்த்துறையும் வழங்கி இருக்கக்கூடிய நெறியாள்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய பாவலர் மரியாதைக்குரிய சகோதரி பானுமதி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே தலைமையுரையும் பின்னூட்டமும் வழங்கவிருக்கக்கூடிய அறிஞர் பெருதகை முனைவர் இவாஞ்சலின் மனோகரன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இணைப்பில் இருக்கக்கூடிய அன்பிற்கினிய ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறந்த நிகழ்ச்சி. நான் வாய்ப்பு கிடக்கும் போது அவ்வப்போது பார்த்து கொண்டிருக்கின்றேன். இணைப்பிலே குறிப்பா இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில என்னை கவர்ந்த அம்சம் என்னடான்னா, அது 10 பேர் இருக்கட்டும் 12 பேர் இருக்கட்டும், கிட்டத்தட்ட பல ஆயிரம் பேர் இருந்தா எவ்வளவு ஈடுபாட்டுடன் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பார்கள். அவ்வளவு ஈடுபாட்டுடன் இந்த அவைக்கு வரக்கூடிய அத்தனை பெருமக்களுமே பேசுவார்கள். அது ஒரு எனக்கு பிடித்த ஒன்று. நான் என்ற பணியின் காரணமாக அவ்வப்போதுதான் வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் என்னை கவர்ந்த அம்சம் அது. இன்றைய தலைப்பு தேசியமும் தெய்வீகமும். நான் ஏற்கனவே என்னை பற்றி தெரிவித்தது போல நான் இந்திய விமான பாதுகாப்பு துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன், ஒரு பாதுகாப்பு அதிகாரியாக. அப்துல் கலாம் ஐயா அவர்களுடன் சுமார் 2 ஆண்டுகள் அவர்களுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக அவர்களுடன் பணியாற்றி இருக்கின்றேன். அவர்கள் செல்லக்கூடிய பல இடங்களுக்கு அவருடன் சென்றிருக்கின்றேன். அந்த அனுபவமும் எனக்கு இருக்கு. அந்த வகையிலே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எங்கு சென்றாலுமே ஒரு தன்னுடைய தேசத்தையும் தெய்வீகத்தையும் ஒன்றாதான் பேசுவாங்க. குறிப்பா அவர் ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும்
அனைத்து எந்த சமயம்னாலும், எந்த சமயத்து கோயிலுனாலும் அவர் போயிடுவாரு. எந்த நிகழ்ச்சினாலும் அவ்வளவு பங்கேற்கக்கூடிய அவ்வளவு அதனாலதான் அவரை வந்து மக்கள் குடியரசுத் தலைவர் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ குடியரசுத் தலைவர்கள் இருந்தாலும் அவரை மட்டும் நாம் எல்லோருமே கொஞ்சம் அதிகமாக வித்தியாசமாக பேசுகிறோம் என்றால் அதுதான் முக்கிய காரணம். குறிப்பா கேரளத்துல வந்து ஒரு பல்கலைக்கழக நிகழ்ச்சிக்கு ஐயா அவர்கள் சென்றிருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர், மேனாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சென்றிருக்கும் போது நிகழ்ச்சி அது வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து துவக்கி வச்சது கேரள பல்கலைக்கழகத்துல. அந்த ஒரு தனிப்பட்ட அறையத்துறை அதுக்காக தான் அந்த இது துறைக்காக ஐயா போயிருக்கும் போது இவர்கிட்ட வந்து துவக்கி வர்றதுக்கு ஒரு மெழுகுத்திரியை கொடுத்து, நான் சாதாரணமா எப்படி அந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பு அதே மாதிரி மெழுகுத்திரியை கொடுத்து அதை துவக்கி வச்சு சொல்லியிருக்காங்க. சரி, மெழுகுத்திரி கொடுக்கறது, தீபத்தை எடுத்து ஏற்றி வச்சாச்சு. அந்த நிகழ்ச்சி கீழே வந்த உடனே நீங்க கேட்டிருக்கலாம், உண்மையிலேயே அது வந்து ரொம்ப ஒரு வியப்புக்குரிய செய்தி. உடனே அந்த செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, ஐயா நீங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்றோமே, நம்ம உண்மையிலேயே இந்தியாவில் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கா? எத்தனை பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒரு சும்மா சாக்கு போக்கு தானே. யூனிட்டியின் வேற்றுமையில் ஒற்றுமை எங்க இருக்கு? உடனே அவர் அந்த ஊடகவியலாளரை பார்த்து சொன்னாரா, இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து வேற்றுமையில் ஒற்றுமையை பார்க்கலையா? இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது இஸ்லாமியனான நான் கிறிஸ்தவ முறைப்படி மெழுகுவர்த்தியை எடுத்து இந்துக்கள் முறைப்படி திருவிளக்கை ஏற்றி வைத்து இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்தேன். இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை, வேற எங்க வேணும்? ஆக நாம் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்தியர்கள் என்ற தேசப்பற்று தொடர வேண்டும் என்றால் இத்தகைய இணக்கமான மனநிலை இருக்க வேண்டும். இது அப்போ குறிப்பா சொல்லுவாங்க, எதுவரை நமது நிலம் நீளுகிறதோ அதுவரை நம்முடைய இனம் நீளுகிறது, எதுவரை நம்முடைய இனம் நீளுகிறதோ அதுவரை நம்முடைய மொழி நீளுகிறது, எதுவரை நம்முடைய மொழி நீளுகிறதோ அதுவரை நமது பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் அனைத்துமே நீளுகின்றன என்று சொல்வார்கள். அப்போ தன்னுடைய நிலப்பரப்பை தக்க வைத்துக் கொண்டால்தான் அந்த இனம் அங்கே இருக்க முடியும், அழியாது இருக்க முடியும். தோற்று போனால் நிலப்பகுதியை நாம இழந்துருவோம். அப்ப இதனாலதான் இதன் அடிப்படையில தான் அப்ப நிலத்தை தாய் நிலம், மொழியை தாய்மொழி, இதை எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தா அது ஒரு போற்றுதற்குரிய தெய்வீக நிலையில் வைக்கக்கூடிய இதுலதான் நம்ம பாரத மாதா என்று சொல்கிறோம், தமிழ் தாய் என்று சொல்கிறோம், தாய் மண் என்று சொல்கிறோம். இது எல்லாமே ஆழமாக பார்த்தா இந்த தேசியமும் தெய்வீகமும் தேசப்பற்றி இருக்கவன் அதை அடிப்படையில் தான். நீங்க வந்து இப்போ நாம 1962 இந்திய சீன யுத்தம் உங்களுக்கு தெரியும், வரலாற்றை படிச்சு பார்த்தா தெரியும். அதுல வந்து ஒரு இந்தியாவிற்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திய போர் அது அந்த சீன இந்திய யுத்தம். சீனா வழக்கம் போல அறத்தை மீறி உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தி சில இடங்களை கைப்பற்றி விட்டார்கள். நேரு பிரதமராக இருந்தார், அங்கு வந்து மாசித்துங் இருந்தார் அதிபராக. அப்ப அந்த நேரத்திலே நிறைய இடங்களை கைப்பற்றி கொண்டு முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அருணாச்சல பகுதிக்குள்ளும் நுழைந்தாயிற்று. அப்ப அதுல நூரானங் என்று ஒரு பகுதி, அங்க வந்து நம்ம குறிப்பிட்ட இந்திய ராணுவத்தின் ஒரு படைப்பிரிவு இருக்கு. அந்த இதுல கடுமையா போராடிட்டு இருக்காங்க. நூரானங்கு பகுதி எப்படியும் நம்ம தக்க வைக்கணும் அப்படி. ஆனா அந்த பகுதியில இருந்து அதிலும் பின்னடைவு ஏற்படுது, பெரிய பின்னடைவு இந்திய ராணுவத்திற்கு ஏற்படுது. உடனே மேல வந்து அப்பவும் உடன்படிக்கை எல்லாம் பேச்சுவார்த்தை நேரு கூட நடந்துகிட்டு இருக்கு, மாசித்துங் பேசுறாங்க. ஓரளவு அதாவது எந்தெந்த இடங்களில் படைப்பகுதி இருக்கிறதோ அந்த இடத்த நம்ம வந்து அங்கே இருந்துட்டு அப்படி பின்வாங்கிடணும், அப்படி ஒரு நிலைப்பாடு எட்டப்படுது, ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. ஆனா அவன் இந்த சீன ராணுவக்காரர் கிடைச்சது பகுதியும் கைப்பற்றிடுவோம், இன்னும் கொஞ்சம் தானே, இதை பிடிச்சிட்டா நம்மளுக்கு 8-10 கிலோமீட்டர் அதிகமா கிடைச்சிருன்னு அவன் போராடிட்டு இருக்கான், பின்வாங்கல்ல. அப்ப இந்த உடன்படிக்கை ஒருபுறம், சீனா வந்து தாக்குதல் ஒருபுறம். இந்த நேரத்துல அங்க இருந்த பிரிகேடியர் என்று சொல்லக்கூடிய அந்த ராணுவ தளபதி சொல்றாரு, எல்லாம் உடன்படிக்கை ஆயிட்டுப்பா, நம்ம படைப்பிரிவு பின்வாங்கி சென்றுவோம், போயிடுவோம் இனி, அவ்வளவுதான். நூரானங்கு பகுதியை அருணாச்சல பிரதேசத்திலிருந்து விட்டுட்டு நாம போயிடுவோம் என்று பின்வாங்க சொல்றாரு. அப்ப அதுல வந்து அந்த கடுவாலி ரைபிள் என்று சொல்லுவார்கள், உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஜஸ்வந்த் சிங் ராவத், அவனுக்கு 21 வயசு தான். அவன் ஒரு சாதாரண சிப்பாய், அவனால பெரிய நடவடிக்கை எடுத்துட முடியாது, பெரிய படைப்பிரிவை தக்க வச்சுக்கிட முடியாது, தனி அணி சேர்ந்து போரிட முடியாது. ஆனா அவன் சொல்றான், நான் பேசுறது கேக்குதானே ஐயா? கேக்குது. கேக்குதா? நன்றா கேக்குது. அப்ப
ஜஸ்வந்த் சிங் ராவத் சொல்றான், நான் வரமாட்டேன், நான் இங்கே செத்து போவேன், இது கோழைத்தனம், இது பின்வாங்கி செல்றதெல்லாம் கோழைத்தனம், நீங்க போறீங்க, நீங்க உடன்படிக்கை எட்டியாச்சுப்பா, மாசே துங்கு நம்ம நேருக்கு எல்லாம் உடன்படிக்கை முடிஞ்சு நம்ம ராணுவத்தை இந்த இடத்தை விட்டுட்டு நூறானங்கு பகுதியை விட்டுட்டு பின்வாங்க சொல்லிட்டாங்கப்பா, நீ இனி तनियाटा अங்க வந்து போரிட போறா, आप चला जाओ यार, इधर क्या कर सकता तुम अकेला, कुछ भी नहीं कर सकता, पीछे हट जाएंगे हम लोग, चला जाएंगे हेडक्वार्टर चला जाएंगे, ये नूरानंग अरुणाचल प्रदेश में अभी रहेगा या नहीं रहेगा वो तो बात की बात है, चला जाएंगे, நம்ம இங்க இருந்து சென்று விடுவோங்கிறாங்க, நாம இங்க இருந்து போயிடுவோம். ஆனா அவன் இல்ல, மே नहीं आऊंगा भाई, ये तो அவன் உடனே அவன் வந்து நான் வர முடியாது, என்னால முடியாது, இந்த இடத்தை விட்டு நான் வரமாட்டேன், இங்கேயே செத்து போ, இது வரலாறு. நீங்க வரலாறு இப்போ நீங்க வந்து இணையத்துல இருந்து இது செய்திகள், இது பற்றிய செய்திகள் இருக்கு. உண்மையிலேயே அந்த நூறானாங்கு பகுதியில இவன் தனியா இருக்கிறான். இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயுதம் எம்எம்ஜி மோட்டார் மிஷின் கன் பக்கத்துல இருக்கு. ஏற்கனவே சில வீரர்கள் விட்டு விட்டு சென்ற ஆயுதம், சில கிரானைட் என்று இறங்கி உண்டு. இவ்வளவுதான் இவங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம். அப்ப இவன் வந்து மேல் பகுதியில இருக்கான், சீன ராணுவம் பள்ளத்துல இருக்குது. அப்ப அது ஒரு இவனுக்கு சாதகமா இருக்குது. சீன ராணுவம் பள்ளத்துல 300-400 பேர் ஒரு அணியா வந்துகிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு உடனே இப்ப இவன் மட்டும் பின்வாங்கல. அப்ப சீன ராணுவம் என்ன பண்ணிட்டான், சீன ராணுவம் என்ன நினைச்சிட்டா, ஏற்கனவே உடன்பாடுக்கு எட்டிட்டு விட்டுட்டு போயிட்டானுங்க. நூனாரங்க உடனே நம்ம கைப்பற்றிட்டு அங்க கொண்டு சீன கொடியை நாட்டிட்டா நாம வந்து இந்த பகுதி நமக்கு சொந்தமானதா ஆயிடும். அதனால இதை நம்ம கைப்பற்றிடலாம், கைப்பற்றிட்டு உடனே சீன கொடியை நாட்டிடும், முடிஞ்சு காலையில தான் எல்லா ஏரியாவை வந்து நம்ம சரி பண்ணிடுவோம். அப்ப இவன் வந்தா இவன் உடனே அந்த எறை கொண்டு எடுத்து நேரடியா அவனும் மேல இறையாம ஒரு 50 மீட்டர் தள்ளி இடது பக்கம் இறைகிறான். அங்க டக்குனிட்டு வெடிக்குது. வலது பக்கம் இறைகிறான் தூரத்துல, சீன ராணுவம் மேல இறையாம கொஞ்சம் பக்கத்துல இறைகிறான். அப்போ அவன் சீன ராணுவம் நினைக்கிறான், ஓஹோ இந்திய ராணுவம் பின்வாங்கல, இன்னும் பின்வாங்கி செல்லல, அவன் இங்கதான் இருக்கிறான். திடீர்னு கொரில்லா தாக்குதல் ஏதோ நடத்துறதுக்காக பிளான் போட்டு இருக்கிறானுங்க. நாம இப்போ உள்ள போனா டக்குனிட்டு நம்மளை மடக்கிடுவானுங்க, சுற்றி வளைச்சிட்டு நம்மளை தாக்குதல் நடத்திடுவானிட்டு அவன் அங்கேயே நிற்கிறான். உடனே இவன் பக்கத்துல இருக்கக்கூடிய எம்எம்ஜி எடுத்துட்டு டகாரின்று வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரே அடியா அவன் கிட்டத்தட்ட அறிக்கையின்படி அவன் மட்டுமே 300 பேரை கொண்டு இருக்கான். அந்த சீன ராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 300 வரை இவன் தனியாளா கொண்டு இருக்கான் மேல இருந்து. ஏன்னா மேல இருந்து தாக்குதல் நடத்துவது எளிது, அவன் பள்ளத்துல இருக்கிறான், பள்ளத்தாக்கு பகுதி மாதிரி விட்டு, ஏன்னா அவன் மேல ஏறி வந்து பிடிச்சாதான் நான் நூறானங்க பிடிக்க முடியும். அப்போ இவங்கிட்ட கிட்டத்தட்ட 1-2 எரிகுண்ட தவிர எல்லாமே தீர்ந்துருச்சு. ஒரு நாள் கடந்து 2 நாள் கடந்து 3வது நாளும் வந்தாச்சு. அவன் கிட்ட கொடுத்த காஞ்சி போன உலர்ந்த ரொட்டி மட்டும்தான் இருக்கு. தின்னு தண்ணி கொடுக்குறான். தண்ணி ஏற்கனவே அங்க பக்கத்துல வந்து அந்த பக்கத்துல வீட்டுல இருந்த கிராமத்துல இருந்து 2 பொண்ணுங்க கொண்டு தண்ணி கொடுத்ததா சொல்றாங்க. அவன் தண்ணியும் குடிச்சு இவன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் டப்பு டப்புன்னு சுடுறான். அந்த அதுலயே படுத்துக்கிடுறான். படுத்து தூக்கம் எங்க வரும்? ஆக இதன் அடிப்படையிலே 72 hours என்று ஒரு திரைப்படம் கூட இந்தியில வந்து இப்போ 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் 72 மணி நேரம் அடிச்சு. அந்த 3 நாள் இந்த ஜஸ்வந்த் சிங் ராவத் தனிமையாக ஒரு சீன ராணுவ படை பிரிவையே பிடித்து வச்சிருக்கான். நான் புறமுதுக்கு காட்ட மாட்டேன், இங்கதான் இருப்பேன். நிறைவா என்ன நடந்துன்னா, இவங்கிட்ட ஆயுதம் தீர்ந்து போச்சு. அவ்வப்போது அப்ப அவன் பாக்குறான், சரி என்னதான் இவனை பண்றானுங்க, இந்திய ராணுவம் 2வது தாக்குதல் நடத்துவானா இல்ல உண்மையிலேயே நடிக்கிறானுங்களா, என்னதான் நடக்குங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறது. அவங்க சீன ராணுவத்திலிருந்து சில ஒற்றர்கள் அவன் வந்து வேற பகுதியோட வர்றான். ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி, அப்படி 1 கிலோமீட்டர் தள்ளி வர்றான். அங்க ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு அருணாச்சல் பிரதேசத்தை சார்ந்த ஒரு அந்த ஆளை பிடிச்சிட்டு போயிடுறாரு. பிடிச்சிட்டு போய் அவனை போட்டு அடிச்சு கேட்கறானுங்க, அவன் எங்க இருக்கிறான், யாரு, எத்தனை பேர் இருக்காங்க, என்னதான் நடக்குதுடாங்க, அப்பப்போ சொல்றானுங்க, என்ன நடக்குது. அப்ப அவன் சொல்றான், அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஆள் சொல்றாரு, ஐயா இந்திய ராணுவம் 3 நாளைக்கு முன்னாடியே போயிட்டு ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறான், ஒரு 20-21 வயசு 22 வயசு இருக்கும். அவன் மட்டும்தான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தை எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்கிறான், வேற யாருமே இல்லையா? இல்ல. அவன் அடிச்சு துரத்து, அந்த ஆளை அடிச்சு பிடிச்சு கொண்டு போயிடுறானுங்க. ஓஹோ இவன் தனி ஆளா இருந்து சீன ராணுவத்தையே 3 நாள் பிடிச்சு வச்சிருக்கிறானுங்களா என்று திடீர்னு உடனே அவனை வந்து அட்டாக் பண்ணிட்டு 3 பேர் அந்த எல்லாருமே ஒரே அடியா வந்து ஜஸ்வந்த் சிங் ராவத்தை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சுக்கிட்டு கோபத்துல அதுல வச்சியே தலையை துண்டாக்கி வெட்டி எடுத்த, சுட்டு கூட கொள்ளல, தலையை தனி துண்டாக்கிடுறானுங்க. தனி துண்டாட்டாக்கி தலையை கொண்டு அங்க சீன பிரிகேடியர்கிட்ட கொண்டு, இவன் தான்
இவன் தான் நம்ம சீன ராணுவத்தையே 3 நாள் பிடிச்சு வச்சிருக்கிறான். அப்ப அவன் அந்த சீன ராணுவ தளபதி அவன் தலைய பார்த்துட்டு சொன்னானா, உண்மையிலே இவன் பெரிய வீரனா இருந்திருக்கிறான். 3 நாள் ஒரு சீன ராணுவத்துக்கு படைப்பிரிவே பிடிச்சு வச்சிருக்கான். அப்ப இவன் எந்த அளவு ஒரு தைரியசாலியா இருப்பான். பின்வாங்காம இந்திய ராணுவமே தன்னுடைய பகுதியை விட்டுடுங்க நீ உடன்படிக்கை ஏற்பட்டு சென்றுருவோன்னு போன பிறகும் போகாம இருந்திருக்கான்னா இவன் உண்மையிலேயே எப்படிப்பட்டவனா இருப்பான்னுட்டு அவனுக்கு தலையை நீங்க ஒண்ணுமே மரியாதை குறைவா நடத்த வேண்டாம், அதை ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ள வைங்கன்னு சொன்னானா வச்சிருக்காங்க. அதன் பிறகு எல்லா முடிவுகள்லாம் எட்டப்பட்டாச்சு. எந்தெந்த இடங்கள்ல எது வரை வந்தோமோ, அதாவது அந்த ஜஸ்வந்த் சிங் அன்பானவர்களை, அந்த ஜஸ்வந்த் சிங்கால் 3 நாட்கள் பிடிக்க வைக்கப்பட்ட நூரானங்கு பகுதி அருணாச்சல் பிரதேசத்துல இப்பவும் இருக்குது. அந்த நிறைவா என்ன நடந்ததுன்னா முடிவு எல்லாம் எட்டப்பட்டாச்சு. அப்ப எங்க ஆள் ஒருத்தனை நீங்க பிடிச்சிட்டு போனீங்களே அவனை என்ன பண்ணீங்க? அது அவர் வந்து போர்ல இறந்துட்டாருங்கிறாங்க சீனாவில. சரி எங்க அவருடைய உடம்பையாவது கொடுங்க அப்படின்னு ஒரு அந்த சீன ராணுவ தளபதி இருக்கான்ல, அவன் வந்து உடனே சொன்னானா, இவனுக்கு வந்து ஒரு மார்பளவு சிலை, இந்த தலையே வடிவத்துல ஒரு மார்பளவு சிலை ஒண்ணு எடுத்துட்டு வாங்க. உடனே அவனுக்கு புரியல, இவனுக்கு அது எதுக்கு தலையை கேட்கறான், இந்திய ராணுவம் கொடுத்துட்டு போக வேண்டியதான தளபதி, இதுல என்ன இருக்கு? இல்ல நான் சொன்னா செய்யுங்க, அதுக்கும் பிறகு கொடுக்கலாம், அது ஒரு ஐஸ்லயே இருக்கட்டும். அப்ப பார்த்து அதை போட்டு ஸ்கெட்ச் எடுத்துட்டு ஒரு மார்பளவு சிலை ஜஸ்வந்த் சிங்க மாதிரி செய்து அவர் வேணா முடிவு எட்டப்பட்டாச்சு. இப்ப நட்பு நாடு மாதிரி ஆயாச்சு. அவங்க பிடிச்சாங்களா அந்த இடங்கள் இருக்கட்டு நீட்டு உடன்படிக்கை, அது இந்தியாவுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்திய போர்தான். அது நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது பெருசா பேசலாம். அப்போ ஜஸ்வந்த் சிங் ராவத்தையும் அந்த அவனுடைய தலையையும் அந்த மார்பளவு உருவத்தையும் வச்சு இந்திய ராணுவத்திடம் அதற்குரிய மரியாதை வழங்கி சீன ராணுவம் வழங்கியதுங்கிறது வரலாறு. அன்பானவர்களை, அந்த ஜஸ்வந்த் சிங் ராவத், இப்ப நீங்க ஜஸ்வந்த் சிங் கட் எத்தனையோ இடங்களுக்கு நாம சுற்றுலா போறோம். ஜஸ்வந்த் சிங் ராவத்திற்கு அந்த அந்த நூரானங்கு பகுதியை வந்து அந்த ஜஸ்வந்த் சிங் ராவத்தின் பெயரிலேயே ஜஸ்வந்த் சிங் கட் என்று பெயரையே மாற்றி இருக்கிறது நம்முடைய அரசாங்கம். அந்த அந்த ஊருக்கு பேரு ஜஸ்வந்த் சிங் கட். அப்ப அவன் எங்கே வச்சு கொலை செய்யப்பட்டானோ அந்த இடத்திலேயே ஜஸ்வந்த் சிங்கிற்கு ஆலயம் எழுப்பி இருக்கிறது இந்திய ராணுவம். ஆலயம் எழுப்பி. அது மட்டும் இல்ல, இப்ப ராணுவத்திற்கு பொதுவா நாங்க வந்து இந்திய விமான பாதுகாப்பு துறை இருந்தாலும் சரி, அதுலயும் சரி, அவங்க அந்த நம்ம சோல்ஜர்ஸ் நம்மளுக்கு கீழே பணியாற்றவங்க கூட ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களுக்கு நான் நிறைய புறநானூரை பற்றி பேசுவேன், நம்ம திருக்குறளை பற்றி எல்லாம் பேசி அவங்களுக்கு வந்து நிறைய செய்திகளை சொல்லி ஊக்குவிப்பேன். அதாவது கூற்றுடன்று மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை அப்படின்னு நம்ம இதை வந்து இந்தியில அரே தும்को मारने के लिए यमराज आने से भी डरने की जरूरत नहीं है, तो उसके बाद भी लड़ता वही असली பல்வான் இப்படி நம்ம வந்து ஓரளவு உணர்வுபூர்வமா அதை வந்து விளக்கின உடனே நம்ம திருக்குறளும் அவனை போய் சேருது. திருக்குறள்ல என்ன எழுதப்பட்டிருக்கு, அப்ப தகுந்த ஒரு வீரனுக்கு தேவையான ஒரு எதிரிகளோடு, இப்ப நம்ம ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகளுக்கு நான் போயிருக்கிறேன். அப்ப நம்ம வந்து ஒரு பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து நம்ம வந்து வீரர்களுக்கு வந்து ஒரு எப்படி திருக்குறள் அதுதான் நம்ம வந்து திருக்குறள் சங்க இலக்கியம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. இப்ப வாழ்றவங்களுக்கு என்னப்பா பலன்னு சொல்ல முடியாது. இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் நம்ம இலக்கியங்கள் நமக்கு பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். புறநானூறெல்லாம் பற்றி இப்பவும் விளக்கு நான் வந்து அதை இந்தியில நம்ம சொல்லிட்டா உண்மையிலேயே நான் வந்து நம்ம ஒரு தமிழர்கள்ங்கிறதுக்காக நான் பெருமையா சொல்லல. இங்க உள்ளவர்கள் வட இந்தியாவிலும் சரி பிறமொழி பேசக்கூடியவங்க எல்லாருமே இப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காங்களா அந்த அளவுக்கு வியந்து போவாங்க. அதாவது நம்ம குளவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆளன்றென்று வாழை தப்பாருங்கிறதெல்லாம் நான் புறநானூற ஒரு அப்படி தமிழ்ல மொழிபெயர்த்து சொன்னேன். ஒரு இந்த தமிழ் அந்த இது இந்தியில மொழிபெயர்த்து சொன்ன உடனே அப்போ வந்து அந்த வீரர்கள் என் முன்னாடி நம்ம ஒரு முன்னாடி ஒரு 500 பேர் இருப்பான்னு வைப்போம். இப்ப நான் ஜம்மு காஷ்மீர்ல வந்து ஒரு 500 சிப்பாய்கள் என் கூட வந்தாங்க. நான் வந்து 517வது கம்பெனி கமாண்டரா இருந்திருக்கிறேன். அப்போ அதுல இருந்தவங்க வந்து கிட்டத்தட்ட 500, நாங்க ஒரு 125 பேர் ஒரு தனி கம்பெனி 517 நின்று ஜம்மு காஷ்மீர் பாம்பூர் பகுதிக்கு போறோம். அங்க வச்சு இப்ப வந்து நீ எதுக்குமே இவன் என்னடானா நம்ம ஒருத்தன் அவன் 50 பேர் வந்தாலும் நம்ம ஒருத்தையும் வீரமானுன்னா அவன் நம்மள புறமுதுகு ஓடுவான்டா. அப்போ நம்ம புறநானூற்று வரிகளை சொல்லி இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காண்டா. அதே ஒருத்தன் குழந்தை இறந்தே பிறந்தாலும் சரி இல்ல பிறந்த பிறகு இறந்தாலும் சரி அதுக்கு மேல காயம் பட்டாதான்டா இவன் வீரன் எண்ணிட்டு அடக்கம் பண்ண இடம் என்னடா நம்ம. அப்ப தமிழன் எண்ணிட்டு சொல்ற நம்ம இந்தியர்கள் நம்ம சொல்லிக்கலாம், என்ன இந்தியர்கள் தமிழர்கள் ஒரே தானே. அப்ப நம்ம இந்தியாவுல எங்க தமிழ்நாட்டுல அப்படி ஒரு இது உண்டுடா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்துட்டாலே அதாவது குளவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆளன்றென்று
வாளிர்த்தப்பார்னு எழுதி வச்சிருக்காங்கடான்னு சொன்ன உடனே இதை வந்து நம்ம அவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அப்போ இந்திய அரசாங்கம் நம்முடைய ராணுவ வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இப்பவும் அந்த ஜஸ்வந்த் சிங் நம்மோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கான்டா. ஒரு நிரந்தர வீரனுக்கு இறப்பே கிடையாது, அவன் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பான்னுட்டு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது தெரியுமா? அவன் இறந்த பிறகும் அவனுக்கு விருது வழங்கியது, அவன் இறந்த பிறகு அவனுக்கு ஆலயம் எழுப்பியது, அவன் இறந்த பிறகு அவனுக்கு பதவி உயர்வும் வழங்கியது. அதான் அவன் ஒரு சிப்பாயில உள்ள ஒரு சின்ன அவன் நாயக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு நம்ம ஏட்டை விட குறைஞ்ச பதவி. நம்ம தமிழ்நாடு காவல்துறை எடுத்தீங்கன்னா ஏற்றுன்னு சொல்லுமே 3 கோடு, அதை விட குறைந்த பதவியில் உள்ளவன் அவனுக்கு பதவி உயர் பதவி கொடுத்து கொடுத்து இப்பவும் அந்த ஜஸ்வந்த் சிங் கார்டுல அவனுக்கு துணி, அவனுக்கு யூனிஃபார்ம் இருக்கும். அந்த பகுதியில பணிக்கு போற அத்தனை ராணுவ வீரர்களும் நின்று சல்யூட் அடிச்சுக்கிட்டு போறாங்க இன்றும். இப்ப 2026 இன்னைக்கு 16ஆம் தேதி இன்னைக்கு அதான் நடக்கும். ஆக ஒரு வீரன் ஒரு தேசத்தை தாயாகவும் தெய்வமாகவும் போற்றினான்னா அதுக்கு நம்ம தேசமும் தெய்வத்திற்கு இணையானது. இயற்கை தெய்வம் நம்ம பொதுவா வழிபாட்டுல நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம முன்னோர் வழிபாடுகளை பாருங்க, எல்லாம் இதன் அடிப்படையில தான் இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு இணைப்புடையதா தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ சொல்றோம், நம்ம முன்னோர் தமிழர்களின் வழிபாட்டுகளை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உடனே பல இயற்கை வழிபாடு, முன்னோர் வழிபாடு, நடுகள் வழிபாடு, ஊர் தெய்வ வழிபாடு, பெருந்தெய்வ வழிபாடு இப்படித்தான் வந்துகிட்டு இருக்கும். அப்போ இயற்கை என்னுடைய தெய்வம், அப்ப அந்த இயற்கையை நான் இழந்துடக்கூடாது என்ற எண்ணம் வந்துச்சுன்னா அவன் போக மாட்டான், அவ்வளவு எளிதாக அதை விட்டுற மாட்டான். நீங்க 1965 பாகிஸ்தான் போர், பாகிஸ்தானோட இந்திய போராகட்டும், 1971 பாகிஸ்தான் இந்தியா போராகட்டும், இதுலயும் வந்து அங்க தன்னோட்டுமா தான். இங்க இன்னைக்கு ஜஸ்வந்த் சிங் கடல வந்து ஜஸ்வந்த் சிங்கை இறைவனாகவே கடவுளாகவே ஒரு ஊர் தெய்வம் என்ற நிலைக்கு அந்த ஊர்ல உள்ள மக்கள் மட்டுமல்ல, ராணுவ வீரர்கள், சுற்றுலா பயணிகள் அத்தனை பேரும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா இது காரணம் நம்முடைய வழிபாட்டு முறை. அது நம்ம பாரதம், நம்ம தமிழர்கள் நம்ம வந்து முன்னோடி, இதுக்கெல்லாம் முன்னோடி நம்ம தமிழர்களை தான் சொல்லணும். கொற்றவை வழிபாடு எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மக்கள் போருக்கு முன்னாடி கொற்றவைக்கு பூசை போடணும்ப்பா. காளி தேவி, இப்போ காளின்னு சொல்றோம், கொற்றவைக்கு பூசை போடணும். இப்ப அதுல வந்து அப்ப ஒரு உக்கிர மாட்டு கொற்றவை அங்க கொண்டு நம்ம சாந்த மாட்டு விநாயகர் தெய்வமா வச்சுக்கிட்டு நம்ம ஆட்கள் வழிபட மாட்டாங்க. போர்க்கள தெய்வமா அது சொல்லல, விநாயகரையோ வேலைன்னு சொல்லுவாங்க, வெற்றிவேல் வீரவேல் போனாலும், ஏன்னா அது தமிழரை நம்ம வந்து குறிஞ்சி தலைவன் சொல்றோம். ஆனா அந்த கொற்றவைங்கிறது அந்த எல்லாம் அந்த பல்லு கபாலம் இதெல்லாம் போட்டுட்டு, அது காரணம் நாம வந்து தெய்வம் நம்மளுக்கு அருள் தந்துட்டு, எதிரி நமக்கு எதிரானவன், தெய்வத்திற்கு எதிரானவன், இவன் வென்று விட்டால் நம்முடைய நிலம் போய்விடும், நாம் தெய்வத்தை இழந்து விடுவோம். அந்த மாதிரி அந்த நிலையை எண்ணத்துல உருவாக்கிட்டு பயங்கரமா போரிடுவான். வில்லுப்பாட்டு ஆய்வு செய்து நானும் ஆய்வு செய்திருக்கேன். வில்லுப்பாட்டு வில்லும் எத்தனையோ கருவிகள் இருக்கு, வில்லு அம்பு வந்து ரொம்ப முற்பட்ட கருவிங்கிறாங்க ஆய்வாளர்கள் கருத்துப்படி. மனிதன் வேட்டை சமூகமாக இருந்த காலத்திலே, அந்த கற்காலத்திற்கு பிறகு படிநிலை வளர்ச்சி வந்த பிறகு அந்த வில்லும் அம்பு வந்து பழைய கருவி. அப்போ போருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வில்லிலும் அம்பும் அதுல மணியை கட்டி, அந்த நாணுல மணியை கட்டி பாட்டு பாடக்கூடிய வழக்கம் தமிழர்கிட்ட இருந்திருக்கு. அந்த வில்லு அம்பு கையில அம்பு இருக்கு, வேற அவன்கிட்ட இசைக்கருவி கிடையாது, யாழு கிடையாது, இப்ப இருக்கிற மாதிரி தபுலா அது இதெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்கிட்ட இருக்கிறது வில்லு அம்பு, அதுல சின்ன சின்ன மணி மாதிரி சில வச்சிருப்பாங்க. இல்லாத பட்சத்தில் வந்து அந்த இந்த காட்டு வனப்பகுதியில் இருக்கக்கூடிய சில கனிகள், இந்த கொட்டைகள் எல்லாம் கிளுங்கும், அதை கட்டிடுவாங்களாம். அதை கட்டிக்கிட்டு அந்த நாள்ல கட்டிக்கிட்டு எப்படி போர்க்களத்திற்கு போறது இல்லைன்னா அப்போ போர் நடப்பதற்கு முன்னாடி கொற்றவையை புகழ்ந்து எப்படி பாடுறான், வில்லு அம்பு. அதே மாதிரி சரி 2 நாள் போர் முடிஞ்சிச்சு, வீரன் மிக பிரமாதமாக அற்புதமாக போராடி எதிரியை வீழ்த்திக்கிட்டு அவன் இறந்துட்டான்னு வச்சுக்குவோம். அந்த வீரனை இப்போ ஒரு வீரன் இறந்துட்டான். அப்ப அதை வந்து நேரடியா இவன் பார்த்துட்டான், பக்கத்துல இருக்க வீரன் தான் பார்த்தானே, அவனுக்கு புகழை பெருமைகளை எல்லாம் பாசறையில வந்து சொல்லுவான். அவன் எப்படி போரிட்டான் தெரியுமா? யானை அங்கிருந்து வந்த உடனே அந்த துதிக்கையிலே யாரை அதுக்கு மண்டையிலே போட்டு உடைச்சிட்டான், இல்லைன்னா அதை வச்சுட்டே கண்ணுல குத்திட்டான். இப்படி அந்த பெருமைகள் எல்லாம் இவங்க உள்வாங்கி போர் நடந்துகிட்டு இருக்கு. பாசறையில ராத்திரி வந்து தங்கி இருக்காங்க. அப்போ மன்னர் இருப்பான்,
மன்னர் மேல இருக்கிறாரு, அதுல இருக்கிறாரு. இங்க இந்த போர்க்கள வீரர்கள் எல்லாம், போர் வீரர்கள் எல்லாம் இருக்காங்க. அதுல வில்லுலையும் அம்புலையும் அந்த மணியை கட்டி, நேற்று எப்படி போரிட்டான் அவன், எவ்வளவு வீரமாக போராடினா, அதையெல்லாம் பாடலாக வடித்து பாடக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. இதுதான் வில்லுப்பாட்டிற்கான ஆரம்பத்தில் இருந்திருக்குன்னு சொல்றோம். வில்லுப்பாட்டின் துவக்கம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அவங்க திரும்பி வந்தாச்சு. போர்க்களத்துல போர் முடிஞ்சு வெற்றி பெற்றாச்சு. எல்லாரும் வீரர்கள் எல்லாம் வந்து வர்றாங்க. வந்த பிறகு அவன் ஊருக்கு வர்றான். இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் வச்சுக்கோங்க. அங்க வந்து அவன் சொல்றாங்க, ஏன்னா வெற்றி வீரனா வந்தாச்சு, நிறைய செல்வங்கள் கிடைச்சாச்சு. அங்க வந்து சொன்ன உடனே அங்க உள்ள புலவர்கள் அதன் அடிப்படையில் அதையே ஒரு பாட்டாட்டு வடிவமைப்பாங்க. அப்ப அந்த பாடல் அங்க அவன் அந்த வீரனுக்கு ஒரு நடுகள் அங்கனி வைப்போம். அந்த நடுகள் முன்னால இந்த வில்லையும் அம்பையும் வச்சு அவனுக்கு பெருமையை பாடக்கூடிய வழக்கத்தின் தொடர்ச்சி தான் அந்த 2000 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொடர்ச்சி தான் இப்பவும் சோழமாடன் கோயில்ல, வண்ணாரமாடன் கோயில்ல, பேச்சியம்மன் கோயில்ல, இசக்கியம்மன் கோயில்ல, முத்தாரம்மன் கோயில்ல எல்லாம் பாடக்கூடிய வில்லுப்பாட்டின் மூலம் என்பதை நாம் குறிப்பிட வேண்டியிருக்கு. அப்போ இவ்வளவு சிறப்பான, உண்மையிலே இவ்வளவு சிறப்பான இயற்கையை போற்றக்கூடிய இனம், இயற்கையை தெய்வமாக போற்றக்கூடிய இனம், ஒரு நம்ம தாய் நாட்டையே வந்து தெய்வமாக போற்றக்கூடிய இனம் இப்போ இயற்கையை போற்றுகிறதா என்றால் உண்மையிலே அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. எவ்வளவு மலை வேணாலும் வெட்டிக்க, எவ்வளவு ஆத்து மண்ணை வேணாலும் எடுத்துக்க. சிலர் சொல்லலாம், அது என்ன மலையை வெட்டாம எங்க இருந்துப்பா வீடு கட்டுறது, ஆத்து மண்ணை எடுக்காம எங்க இருந்துப்பா வீடு கட்டுறது. தமிழர்களுக்கு மட்டும், நான் சொன்ன தமிழர்களுக்கு அந்தந்த நிலப்பகுதி அவர்களுக்கு சொந்தமானது தானே. நான் முதல்ல சொன்ன மாதிரி எதுவரை உனது நிலம் நீளுகிறதோ அதுவரை உன்னுடைய இனம் நீளுகிறது, எதுவரை உன்னுடைய இனம் நீளுகிறதோ அதுவரை உன்னுடைய மொழி நீளுகிறது என்று சொல்வதை போல. அப்போ நம்ம இயற்கை இருந்தா தானே நாம் வாழ முடியும். இப்ப வந்து அரேபியாவிலையும் அரேபியா தானே பாலைவனம், அரேபியாவில கடல் உண்டு, தமிழகத்துல இருக்கிற மாதிரி கடல் உண்டு அரேபியாவுல. ஆனா எதனால பாலைவனம், அங்க மலை கிடையாது. அரேபிய பாலைவன பகுதியிலே மலை கிடையாது. ஆனா நமக்கு அப்படி இல்லை. 3 புறம் கடல், அழகான வயல்வெளி, அற்புதமான மலை, அழகான வனப்பகுதி, எல்லாம் 4 நிலம் உண்டு, பாலை கிடையாது. இப்ப நம்ம தர்மபுரி, கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் பாலை நிலம் மாதிரி இருந்தாலும் அங்கேயும் ஒரே அடியான வறண்டு போன பாலைவனம் கிடையாது. அவ்வளவு சிறப்பான பகுதி. அப்ப இதெல்லாம் இழந்துடக்கூடாது, இதெல்லாம் தக்க வைக்க வேண்டும் என்றால் நம்முடைய தேசத்தை, நம்முடைய இயற்கையை தெய்வமாக போற்றி வந்த அந்த பண்டைய பண்பாடு வந்து தொடரணும். அழகா ஒரு கவிஞன் பாடுவான், அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே, அந்நாட்டில் ஆறு இருந்ததே, ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீனும் முழுகிட குளிர் இருந்ததே, அன்னமிட வயல் இருந்ததே, வயல் முழுவதும் கதிர் இருந்ததே, கதிர் கொத்திட கிளி வந்ததே, கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே, அந்நாட்டில் நிழல் இருந்ததே, மண்வழியில் மரம் இருந்ததே, மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் 100 இருந்ததே, நல்ல மழை பெய்திருந்ததே, நரகத்தீ சூடில்லையே, தீவெட்டி கொள்ளை இல்லையே, தின்றது எதுவும் நஞ்சில்லையே, ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே, ஒரு கண்ணு கலங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே, நாடெங்கும் மதில்கள் இல்லையே, நடைவெளி இடைவெளி 100 இருந்ததே, 4 மணி பூவிருந்ததே, நல்லோர் சொல்லுக்கு மதிப்பிருந்ததே, அன்றும் பல மதம் இருந்ததே, அதையும் தாண்டி அன்பிருந்ததே, அன்றும் பல மதம் இருந்ததே, அதையும் தாண்டி அன்பிருந்ததே, உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லையே, உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லையே, அந்நாட்டை கண்டவருண்டோ, எங்கே போனது தெளிவுண்டோ, அந்நாடு இறந்து போனதோ, அது வெறும் ஒரு கனவானதோ, அந்நாடு இறந்து போனதோ, அது வெறும் ஒரு கனவானதோ, அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே, அந்நாட்டில் ஆறு இருந்ததே,
ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீனும் முழுகிட குளிர் இருந்ததே. அன்பார்ந்த உறவுகளை, இத்தனை நேரமும் தேசியமும் தெய்வீகமும் என்ற தலைப்பிலே பேச வாய்ப்பு அளித்த மரியாதைக்குரிய அம்மா சரஸ்வதி ஜெகதீசன் அவர்களுக்கும், எனது அன்பிற்குரிய நண்பர் செல்வன், அன்பு அண்ணன் அசோகன் அவர்கள் எல்லோருக்குமே என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், சந்திப்போம். வணக்கம். பானுமதி அம்மா நன்றி ஐயா, நன்றி. அருமை ஐயா, அருமையாக இருந்தது உங்கள் உரை. நீங்கள் அன்றங்கே ஒரு நாடு இருந்தது என்று பாட ஆரம்பித்த பொழுதே எங்கள் கண்கள் கலங்கியது. அப்படியெல்லாம் இருந்த நாடுதான் இன்றைக்கு ஏன் இப்படி பல வகையிலும் அப்படி மொழி சண்டை, இனச்சண்டை, சாதி சண்டை, மதச்சண்டை என்று பிரிந்து கிடக்கிறது என்று எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் உங்களுடைய பேச்சிலே கட்டி வைத்தீர்கள். எப்படி இராணுவ வீரர்கள் இந்த நாட்டிற்காக உயிர் துறந்தார்கள், எப்படியெல்லாம் வீரமாக போர் புரிந்தார்கள் நம்ம நாட்டை காப்பதற்கு என்று அதிலே ஆரம்பித்து இன்றைய ஒரு அந்த வில்லுப்பாட்டு நிகழ்வு வரை அந்த நாட்டின் பிரிவினை எல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற தங்களுடைய உயர்ந்த கருத்தை என்று சொல்லியிருக்கீர்கள். அவருக்கு நல்ல பின்னூட்டமும் தலைமை உரையும் இணைந்த உரையை வழங்குவதற்கு நமது முனைவர் ஐயா இவாஞ்சலின் ஐயா அவர்களே வருக வருக என வரவேற்கிறேன். ஐயா, வாருங்கள், உங்கள் தலைமை உரையை தாருங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அவையிலே குழுமி இருக்கக்கூடிய கவிக்கோ அவர்களையும் கவிஞர் ரமேஷ் அவர்களையும் நிகழ்ச்சியை அருமையாக இணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பானுமதி அம்மா அவர்களையும் குமரிச்செல்வன் ஐயா அவர்களையும் அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களையும் மற்றும் நிறுவன தலைமை சரஸ்வதி அம்மையார் அவர்களையும் கந்தன் ஐயா அவர்களையும் இந்த வேளையிலே நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இன்றைக்கு பாதுகாப்பு படையினுடைய அதிகாரி முனைவர் காமராஜ் ஐயா அவர்கள் ஒரு தெளிந்த நாட்டுப்பற்றை வளர்க்கக்கூடிய விதத்திலே அருமையான உரையை நிகழ்த்திய கையோடு இறுதியாக அப்படி ஒரு ஆறு இருந்ததே, நாடு இருந்ததே, வீதி இருந்ததே, காடு இருந்ததே, மலை இருந்ததே, எங்கே என்ற அருமையான ஒரு வினாவையும் தொடுத்து நம்மையெல்லாம் சிந்திக்க வைத்திருக்கிறார். பாரதி ஒரு இடத்திலே எழுதுவான், நடிப்பு சுதேசிகள் என்ற கவிதையிலே, தாயை கொல்லும் பஞ்சத்தை தடுக்க முயற்சியுறார், வாயை திறந்து சும்மா கிளியே வந்தே மாதரம் என்பார். இந்த பாடல் என்னுடைய நினைவிலே நிழலாடியது. எத்தனை அருமையான பொழிவு! எதுவரை நம் நிலம் இருக்கிறதோ அதுவரை நம் இனம், எதுவரை இனம் நிற்கிறதோ அதுவரை மொழி, எதுவரை மொழி நில்கிறதோ அதுவரை பண்பாடு கலாச்சாரம் என்ற அருமையான வரிகளை சொல்லி மெல்ல அவர் தனக்கு பிடித்தமான அந்த பாதுகாப்பு துறைக்குள்ளே நுழைந்து தான் மிகவும் போற்றக்கூடிய அப்துல் கலாம் ஐயா அவர்களின் மூச்சு என்ன, அவருடைய பேச்சு என்ன என்பதையும் மெல்ல தொட்டு காட்டி 1962 இந்தியா சீன யுத்தம், அந்த யுத்தத்திலே நாம் உள்ளபடிக்கு சற்று தோற்றுத்தான் போனோம். அங்கே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. சில பகுதிகளை அவர்கள் வீரியமாக பிடித்து விட்டார்கள்.
இப்பொழுது ஒப்பந்தம் வந்துவிட்டது, நாம் பின்வாங்க வேண்டும். ஒரு இராணுவ வீரன் ஜஸ்வந்த் சிங் என்பவரை எவ்வளவு தெளிவாக நம் கண் முன்னே கொண்டு வந்து காட்டிவிட்டார். தலைமையை கொஞ்சம் கூட அவர், நீங்கள் போங்கள், நான் இந்த தேசத்திற்காக இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன், என்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு எந்த அளவிற்கு அவர்களை துவளச் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு செய்வேன் என்று சொல்லி தனக்கு இருக்கக்கூடிய அந்த உணவை சாப்பிட்டு தண்ணீரை அங்கிருந்த ஆட்களிடம் வாங்கி எரிகுண்டை வீசி துப்பாக்கியை அங்கும் இங்குமாக ஒலிக்க விட்டு அவர்களை திக்குமுக்காட வைத்திருக்கிறார். எவ்வளவு நெஞ்சுரம் இருந்தது என்று சொன்னார், எவ்வளவு தேசப்பற்று இருந்தது என்று சொன்னார், எத்தனை பாசம் இந்த மண் மீது அவருக்கு இருக்கும் என்று சொன்னார். என் மண் என் உயிர், இந்த மண்ணை நான் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று அந்த இடத்திலேயே அவர் தனி ஒருவராக களமாடி இருக்கின்றாரே. கிட்டத்தட்ட புறநானூற்றிலே பாண்டிய நெடுஞ்செழியனை நாம் அப்படி சொல்லுவோம். தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் இளம் பருவம் தான். 7 பேர் வருகின்றார்கள். அத்தனை பேரையும் தனி ஒருவனாக நின்று அந்த களத்திலே அவன் வென்று இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பட்டத்தை அவன் பெற்றிருக்கிறான். அவரை பற்றி ஐயூர் முடவனார் பாடிய அந்த பாட்டை இந்த இடத்திலே சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். நீர்மிகின் சிறையும் இல்லை, தீமிகின் மண் உயிர் நிழற்றும் நிழலும் இல்லை, வலிமிகின் வலியும் இல்லை, ஒளிமிக்கு அவற்றோர் அன்ன சினப்போர் வழுதி, தன் தமிழ் பொது என புறான் போர் எதிர்ந்து கொண்டி வேண்டுவனாயின் கொள்க என கொடுத்த மன்னர் நடுக்கற்றனரே. போதும், அவ்வளவுதான். அதுக்கு பின்னால பாடல் போகுது. நேரம் கருதி, நீர் அதிகப்படியாக பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று சொன்னால் அதை எந்த அணையாலும் தடுக்க இயலாது. தீயும் அப்படித்தான், காற்றும் அப்படித்தான். இந்த 3 பூதங்களின் ஆற்றலை ஒரு சேர பெற்றிருக்கக்கூடிய பாண்டியன் போருக்கு கிளம்பி விட்டான் என்று சொன்னால் அவனை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. அவன் ஒரு அரசனை பார்த்து எனக்கு கப்பத்தை கட்டு என்று சொல்லிவிட்டான் என்று சொன்னால் கப்பத்தை கட்டியவர்கள் உயிரோடு விளைத்து போவார்கள். இல்லை என்று சொன்னால் கரையான் மிக எளிதாக புற்றிலே இருந்து வெளியே வரும். ஒரு பகல் பொழுது கூட அந்த கரையான் வாழ இயலாது, ஈசல் வாழ இயலாது என்பது அந்த பாட்டு. இந்த ஜஸ்வந்த் சிங்கினுடைய அந்த வீரம் புறநானூற்று வீரத்திற்கு இணையானது. ஆக தனி ஒருவனாக அதை அவ்வளவு அழகாக சொல்லி அவருக்காக இந்த தேசம் என்ன செய்திருக்கிறது? ஒரு ஆலயம், ஒரு இடம். அது மட்டுமல்ல, அவர் இறந்த பின்னாலும் அவருக்கு பதவி உயர்வு. சிலர்களை பார்த்து வியந்து போனார்கள், யார் அவன்? பெரிய வீரன். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வீரனை இந்த அவையிலே அவர் அறிமுகப்படுத்தி, அப்படிப்பட்ட வீரம் இன்றைக்கு எங்கே எங்கே? இந்த தேசத்தை தன்னுடைய உயிராக, தன்னுடைய மூச்சாக நினைத்த அந்த உள்ளங்கள் இன்றைக்கு எங்கே என்ற ஒரு பாடலையும் மிக தெளிவாக பாடி நம்மையெல்லாம் சிந்திக்க வைத்திருக்கிறது. மெல்ல மெல்ல இந்த தேசம் போய்க்கொண்டே இருக்கிறது. நிலம் கெட்டுவிட்டது, நீர் கெட்டுவிட்டது, வாயு காற்று கெட்டுவிட்டது, விசும்பும் கெட்டு போனது. இன்னும் சில நாட்களுக்குத்தான் நீர் வரும் என்று சொல்கின்றார்கள். இன்னும் சில நாட்களுக்குத்தான் உறவுக்கு உணவு கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். காற்று சுவாசிக்க தரமுடையதாக இல்லை என்பது அறிஞர் பெருமக்களின் கூற்று. என்ன செய்ய போகிறோம்? தேசத்தை காக்கப் போகிறோமா? இல்லை,
நாம் நம்மையே தொலைக்கப் போகின்றோமா? தேசம் இருந்தால் நமக்கு முகவரி உண்டு. ஆக முகவரியை தொலைத்து நாம் ஒரு வாழ்க்கை வாழ்வது சரியா? சிந்திக்க வைத்த உரை, தெளிந்த உரை. இந்த உரையை கேட்ட அத்தனை பேருடைய உள்ளங்களையும் தட்டி எழுப்புகின்ற எழுச்சி மிகுந்த உரை. இப்படிப்பட்ட உரையை இங்கே முனைவர் காமராஜ் அவர்கள் ஆற்றியிருக்கின்றார்கள். ஆக எச்சரிக்கை மணியை அவர் ஒலித்து விட்டார். மணிச்சத்தம் காதுகளிலே விழுகிறது. விழுந்தால் மட்டும் போதுமா? செயலிலே இறங்க வேண்டாமா? என் நெஞ்சம் துடிக்கிறது, குமுறுகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி. நமது தேசத்தையும் நமது இயற்கையையும் காத்து அதை எதிர்கால தலைமுறைக்கு அது வளம் குன்றாமல் கொடுப்பதுதான் உண்மையான தேசப்பற்று என்பதை உங்கள் உரையின் வழியாக நன்றாக எடுத்து சொன்னீர்கள் ஐயா. வணக்கம், பாராட்டுகள். அடுத்ததாக ரமேஷ் ஐயா, நீங்க உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். பாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய அன்பின் பண்பான வணக்கம். ஏவுகணை நாயகனை ஏற்றமாய் பாராட்டிய விமானப்படை தேசியத்தை தெய்வீகமாய் போற்றி மகிழ்கின்றேன். அருமையானதொரு தேசியமும் தெய்வீகமும் என்ற தலைப்புல நம்மளை எல்லாம் சிந்திக்க வைத்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். தாய் நாட்டிற்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்தது மட்டுமல்லாமல் அந்த எதிரிகளுக்கு ஒரு சிம்ம சுப்பனமாய் திகழ்ந்த ஒரு வீரரை பற்றிய ஒரு வரலாற்றை நம்ம கண்முன்னே ஒரு காட்சிப்படுத்தியதற்காக முதற்கண் அவருக்கு நன்றி பாராட்டுகின்றேன். ஆகாய பந்தலின் வான்படை தேசிய ஒருமைப்பாட்டின் பாதுகாப்பு, வேற்றுமையின் ஒற்றுமையான உருவகம், தேசியத்தை தெய்வீகமாய் விதைத்த கடமை உணர்வான திரு காமராஜ் அவர்களின் உரை, தேசியம் காக்கும் தேசிய பாதுகாப்பு கவசம், எதிர்காலம் பாராட்டும் உயர்விடம், தேசிய உணர்வின் இருப்பிடம், மாசறு வீரத்தின் பிறப்பிடம், வெற்றி பாதையின் முன்னோட்டம், ஜஸ்வந்த் சிங் ராவத் என்னும் கொண்டாட்டம், எண்ணியாங்கி எய்திய திண்ணிய நெஞ்சத்து கண்ணோட்டம், ஒளி ஒளியாய் காட்சிப்படுத்திய காமராஜருக்கு என்றும் சிறப்பிடம், செந்தமிழ் சந்தம் கொண்டு தேசிய ஒருமைப்பாடு துணை கொண்டு நிலைத்த புகழான ஜஸ்வந்த் புகழ் கொண்டு படைத்திட்டார் சுவையான கற்கண்டு, இறந்தும் இரவாத ஆளுமை, சிலை கொண்டு விருது ஈந்தும் பாராட்டி சீராட்டும் தாய் திருநாடு, தவத்தின் வரமான வீரனின் செயல் கண்டு, தேசம் வாழ்த்துது தூய மனம் கொண்டு, பாலோடு கலந்த நீராய், கடலோடு காதலிக்கும் அலையாய், தமிழோடு சுவைக்கும் தீஞ்சுவையாய், மலரோடு குடிக்கொண்ட நறுமணமாய், உயிரோடு உறவாடும் உடலாய், தேசியமும் தெய்வீகமும் கலந்து, அறம் சார் அன்பாய் நாட்டுப்பற்றை நிலைநிறுத்தி, பாட்டோடு பாதுகாப்பை போற்றிய பாதுகாப்பு அதிகாரிக்கு அன்னை தமிழால் நல்வாழ்த்தும் நன்றி. அருமையானதொரு இந்த தேசியமும் தெய்வமும் என்றால் நாம் வேற ஏதோ நினைத்துக் கொண்டிருக்க வேளையில உண்மையான நாட்டுப்பற்றை விதைக்கும் ஒரு செயல். நாட்டின் பாதுகாப்பை காக்கும் வீரர்களுக்கு இது அவர்கள் கொண்டு தன்னுடைய தாய் திருநாட்டை தன்னுடைய இன்னுயிர் இருந்து எப்படி காப்பாற்றினார் என்பதை அருமையாக உரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அருமையான ஒரு வழக்கம் போல் ஒரு உடனடி கவிதை எழுதி அவருடைய உரைக்கு இது ஒரு சிறந்த ஒரு பாராட்டாக கவிதை நல்கிய உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்ததாக செல்வன் ஐயா, உங்களுடைய பின்னோட்டத்தை தர வாருங்க. நன்றியம்மா, நன்றி. காமராஜோட உரை மிகவும் அருமை. அவர் என்னுடைய நண்பர்.
சின்ன வயசு தோழர். அவரோட இப்போ சேர்ந்து இப்படியே பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அவர் வந்து அந்த அதாவது தியாகம் ஒருத்தருடைய ஒரு ராணுவ வீரருடைய தியாகத்த பற்றி ஒரு ராணுவ வீரர் சொல்லும்போது தான், அது அந்த அது உண்மையான அந்த உணர்ச்சி பூர்வமா இருக்கும். அது அவர் சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஜஸ்வந்த் சிங் ராவத் அந்த நூரா நத்துங்கக்கூடிய பகுதியில அந்த நான் வீடியோல பார்த்துருக்கேன். அத தமிழ்ல வந்து எல்லை சாமின்னு சொல்றாங்க. இங்கேருந்து போற எல்லா ராணுவ வீரர்களும் அந்த இடத்துல போனோனே, அத சாமிய கும்பிடுற மாரி கும்பிட்டுட்டு, சல்யூட் அடிச்சுட்டு அப்படி போறத நான் பார்த்துருக்கேன். அந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன். அது அதுக்கு பின்னாடி இவ்வளோ கதைகளும் தெரியாது. இந்த கதைகள் இன்னைக்கு காமராஜ் சொல்லும்போது ரொம்ப சிறப்பா இருந்தது. உணர்ச்சிபூர்வமா இருந்தது. இத வந்து ஒரு ராணுவ வீரர் சொல்லும்போது சொன்னா தான் அதுக்கு சரியா இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு அத எடுத்து அவரு பேசுறது மிகவும் சிறப்பா இருந்தது. அப்புறம் இந்த வில்லிசை. எங்க கன்னியாகுமரி பகுதிகள்ல வந்து இந்த வில்லிசை வந்து ரொம்ப ஃபேமஸ். அது திருவிழாவுல அந்த வில்லிசை இல்லன்னா, அந்த நிகழ்ச்சியே நடக்காது. அந்த மாதிரி அ அத மாதிரி ஒரு ஒரு இசை அது. அதோடைய வரலாறு. அது எப்படி தோணுனது, இந்த வில்லும் அந்த அம்புலருந்து உருவானது அப்படிங்கிறத அந்த அது தோன்றிய குறிப்பா சொன்னாங்க. அதுவும் மிகவும் சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் காமராஜரோட பாடல் வந்து ரொம்ப அருமையா, இனிமையா இருந்தது. இதுக்கு முன்னாடி வேற வேற பாடல்கள்லாம் கேட்டிருக்கேன். அ உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருந்தது. அந்த கருத்துக்கள்லாம் நிறைய கருத்துக்கள் நிறைந்த ஒரு அருமையான ஒரு பாடல். ம் ரொம்ப சிறப்பு நண்பா. ரொம்ப சிறப்பு. உங்களுடைய பேச்சு வந்து ஒரு வீர உணர்ச்சி மிக்க ஒரு உரையாக இருந்தது. அருமை, அருமை. நன்றி. அருமை ஐயா. வழக்கம் போல ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பாராட்டினை உங்கள் நண்பருக்கு தந்திருக்கீர்கள். நல்லதொரு பின்னூட்டம் ஐயா. நன்றி, நன்றி ஐயா. அறிவன் ஐயா, அறிவன் ஐயா, அடுத்தது உங்களுடைய பின்னூட்டம் தருகிறீர்களா? நன்றிங்கண்ணா, நன்றி. இன்றைய உரையாளர் மிகச் சிறப்பான நாட்டுப்பற்றை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவருடைய பாட்டிலிருந்து ஒரு வினாவை, பல வகையான வினாக்களை எழுப்பினார். இந்த வினாக்களுக்கான விடைகள் எல்லாம் அந்த பாட்டில் கட்டாயமாக இருக்கின்றது. அதனால அந்த பாட்டை கேட்ட எல்லாருக்கும் அந்த உணர்வு வந்திருக்குது. அதே போல இந்த பாட்டை சொல்ல வேண்டும்னு கருதிய உரையாளரிடமும் அந்த எண்ணம் இருக்குது. அதே போல கேட்ட தமிழர்கள் அத்தனை பேர்கிட்டமும் அந்த எண்ணம் இருக்குது. ஆக இந்த எண்ணம் எங்கேயும் போகவில்லை. அத்தனை பேரிடமும் நம்மிடம் இருக்குது, வாழ்ந்து கொண்டிருக்குது. இன்னும் ஒன்று முக்கியமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், தெய்வமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உயிர் இருக்கும்போதே தெய்வமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஐயாவுடைய உரையிலிருந்து மற்றவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாக அது இருக்கு. தெய்வங்களை வணங்குவது ஒன்று, அதை அவர் வேண்டான்னு சொல்லலை. அதுக்குண்டான வழிமுறைகள்லாம் சொன்னார். நாம் எப்படிலாம் தெய்வங்களை நடுகள் முதலான எல்லாம் சொன்னார். அப்படியெல்லாம் நாம் வந்து தெய்வங்களை வழிபடுறோம் அப்படின்னு சொன்னார். அதில் தானே தெய்வமாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அந்த ஒரு முத்தாய்ப்பான ஒரு கருத்தை ஐயா அவர்கள் எடுத்து வைத்தார். இன்னும் சொல்லணும்னா, இவரே கூட இவங்களுடைய பரம்பரைக்கு குலவிளக்காக தெய்வமாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு மிக அந்த தேசபக்தி, நாட்டுப்பற்றுன்றது இவர்கிட்ட நிறையவே இருக்கு. இவரும் ஒரு காலத்தில் தெய்வமாக ஆகலாம் என்ற வாழ்த்தை சொல்லி ஐயாவை வணங்கி, அரங்கத்தை வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. சீதாமா சொல்றீங்களா? நீங்க உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்க. வணக்கம். காமராஜ் ஐயா அவர்களுடைய உரை இதற்கு முன்னால் நான் கேட்டிருக்கிறேன். அந்த வீரர்கள் வந்து தங்களுடைய ராணுவ வீரர்கள் வந்து சங்கேத மொழிக்கு வந்து தமிழ் பயன்படுத்தினார் சொல்லும் பொழுதே மிக பிரமாதமாக இருந்து அதிலிருந்து அவருடைய கருத்துக்களை கேட்பதற்கு மிகவும் ஆசை. இன்றைக்கு மிக பிரமாதமாக நாட்டு பற்றி விளக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம், சான்றுகளை எல்லாம் எடுத்து காட்டினார். எத்தனையோ துறைகள் இருக்கின்றன, கலைகள் இருக்கின்றன. ஆனா குறிப்பிட்ட துறையை சார்ந்த வல்லுநர்கள் பேசும்போது அதுல இருக்கக்கூடிய நுட்பங்கள், அதன் வந்து ரொம்ப நுண்மையா என்று சொல்வார்கள், அத இன்ட்ரிகசிஸ் என்று சொல்லக்கூடியது, அதனுடைய விஷயங்களை எல்லாம், நுட்பமான விஷயங்களை எல்லாம் மிக தெளிவாக அழகாக விளக்கி காட்டினார். சந்தோஷமாக இருந்து மிக அழகாகவும் பாட்டு பாடினார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுதல்களும். நன்றி. நன்றி அம்மா, நன்றி. ஐயா கந்தனையா, நீங்க சொல்றீங்களா? அனைவருக்கும் வணக்கம். பெருந்தலைவர் காமராஜரின் பெயரை கொண்டவர் நாட்டை பற்றி கேட்கவும் வேண்டுமோ,
அவருடைய செல்வாக்கும் செல்வமும் புகழும் இன்றும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் ஒவ்வொரு காரியத்திலும் அப்துல் கலாம் ஐயா அவர்களோடு இருந்தார். சேர்ந்த நானும் மணம்பெறும் என்பார்கள். ஐயாவின் அருகில் இருந்ததனால என்னவோ தெரியவில்லை, நாட்டுப்பற்றியே கரை கண்டு விட்டார். வாழும் ஒரு மனிதராக நம் கண்முன்னே படம் காட்டி நாட்டு காரணமாக தெய்வமாக மதிக்கப்பட்ட அந்த ராணுவ நாம் அறிந்து கொள்வதற்கு அவரை போல் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும். இந்தியிலே ஒரு பாடலை பாடி அதனால் அவர் இந்த இந்தியில எழுதி அளித்தால் சின்னக்காடு நிச்சயம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. அது அசோகன் ஐயா, உங்களுடைய பின்னூட்டம் தார வாருங்கள். இன்று ராஜபாளையம் வாங்க ஐயா. தமிழ் சபையிலேயே ஒரு பெரிய நாட்டுப்பற்று உணர்வை ஏற்படுத்தி நம்மையெல்லாம் தேசம் தேசம் என்று தாய்மொழி, தாய்மண், தாய்நாடு என்று ஒரு சிறந்த அளவை விரும்பக்கூடிய போற்றக்கூடிய நிகழ்வை இங்கு வழங்கிய தம்பி காமராஜுக்கு என்னவென்று சொல்லுவது. ஒரு சிறப்பாக நமது தளத்திலேயே இன்று பயணித்து நாம் நமது கற்பனை ஓட்டத்தை விரிவாக்கி தேசமும் தெய்வீகமும் என்ற உரையை நமக்கு அள்ளி வழங்கினார்கள். ஏபிஜே அப்துல் கலாமுடன் சேர்ந்து பயணித்த காலத்தையும் தன்னுடைய நிகழ்வுகளை அனுபவ ரீதியாகவும் சிறந்த வீரர்களின் சிறப்புகளை எடுத்துக்காட்டி நமது தேச வளர்ச்சிக்கும் மேலும் எப்படியெல்லாம் அவர்கள் தங்களுடைய வலிமையால் நல்ல சக்தி உள்ள தமிழ் சொற்களை நமக்கு அள்ளி வழங்கியிருந்தார்கள். அவர்களுடைய முக்கடல் என்னும் ஒரு வலையொலி நிகழ்வு சிறப்பாக இருக்கும். அதிலே நல்ல சிறப்பாக தங்களுடைய நிகழ்வை பல்திறன்களையும் அதில் காட்டியிருப்பார்கள். அப்படி பாடல், மேலும் நகைச்சுவை உணர்வு போன்ற பல நிகழ்வுகளை ஒரு பெரிய சீரான ஆளுமை வளர்ச்சியுடையவராக காமராஜ் என்ற பெயருக்கு உதாரணமாக திகழக்கூடிய தம்பிதான் நமது காமராஜ். எவ்வளவு ஆளுமை வெகு சிறப்பாக அள்ளி வழங்கி தெளிவாக கொடுத்துக்குள்ள பேச்சு மிக சிறப்பாக இருந்தது. அருமை தம்பி, நன்றி, வாழ்த்துக்கள், வெகு சிறப்பு, நன்றி நன்றி. இவ்வாறாக இன்றைய தமிழ் சங்கம் தமிழுடைய ஒளிமி, தமிழுடைய புலமை அவர்கள் மூலமாக வெளிப்பட்டு நாட்டின் சிறப்புக்கும் அவர்களுடைய செய்திகள் நமக்கு அனைவருக்கும் இளையோர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற உறுதியுடன் நான் அவர்களுடைய உரைக்கு பெருமையான ஒரு கல்லாக இருந்து அதை விதைப்போம், அள்ளி வழங்குவோம், விழிப்புணர்வுடன் நம்ம நாட்டை பாதுகாப்போம். நன்றி நன்றி. சிறந்த பேச்சும் வெகு சிறப்பாக இருந்தது. அருமை, நன்றி. மேலும் நானும் என்னுடைய 2 வயது இளையதுதான் காமராஜ் தம்பி. வெகு சிறப்பாக பள்ளி பருவத்திலேயே நல்ல துடிப்பான செயல் உடையவர். இன்று இந்திய விமானப்படை பாதுகாப்பு துறையில் சிறந்து விளங்கி நமது தமிழ் புலமைகளையும் தமிழின் சிறப்புகளையும் நல்லா தெரிந்து சிறப்பாக இயங்கி வரக்கூடியவர் தான் நமது தம்பி. அருமை, நன்றி நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஐயா காமராஜ் ஐயா, உங்களுடைய ஏற்புரை ஏதாவது சொல்கிறீர்களா? வாருங்கள் ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய உளப்பூர்வமான பாராட்டிற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம், நன்றி, அனைவரும் அன்பு நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இன்று சிறப்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கும், தலைமையுரையாற்றிய ஐயா அவர்களுக்கும் மற்றும் பின்னூட்டம் தந்த கவி மக்களுக்கும் ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் சார்பாக என்னுடைய உடமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இன்றைய நிகழ்வை நாம் முடித்துக் கொள்ளலாம் ஐயா. ஆமா, முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி ஐயா.